எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜஸ் அப்படின்னா என்ன ஜாவாவில் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேக்கேஜ்னால் என்னன்றது சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த பாக்ஸுக்குள்ளே சம்திங் ஏதோ ஒரு கிளாஸ் டெமோ சாம்பிள் அது மாதிரி வந்து ஒரு சம்திங் ஒரு 2-3 இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம வந்து ஹாய் ஹலோ அப்படின்ற 2 இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த எல்லாத்தையுமே நான் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அதை ரேப் பண்ணி அந்த பாக்ஸுக்கு நான் ஏன்னு ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ அப்போ இந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ்னு சொல்கிறோம். அந்த ஏன்றது தான் பேக்கேஜோட நேம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பேக்கேஜ்னால் என்ன அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ இந்த பேக்கேஜை வந்து நம்ம ஏன் ஜாவாவில் யூஸ் பண்ணணும், ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் வில் பிகம் ஈஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்ளிகேஷனோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறோன்னா அதில் மாடியூலாக பிரித்து தனித்தனியாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஒருத்தர் லாகின் மாடியூலில் ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் பேமெண்ட் மாடியூலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மாடியூல்ஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கடைசியாக இன்டெகிரேட் பண்ணி தான் ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரோம். நம்ம இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மொதல் பெனிஃபிட் வந்து இப்போது நான் லாகின் மாடியூலில் ஏதோ ஒரு பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே ஆகிற மிஸ்டேக்ஸ்னால் மற்ற மாடியூல்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இது தனி பாக்ஸ், அது தனி பாக்ஸ். ஸோ இங்கே எது குறைஞ்சாலோ இல்லை இதில் எது தப்பானாலோ மற்ற பாக்ஸை அது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறப்போ அப்ளிகேஷனை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு அட்வான்டேஜாக. செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா நேமிங் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறப்போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நேமிங் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா என்னன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போது பேக்கேஜ் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது நம்ம ப்ரோக்ராமில் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோக்ராமில் நம்ம பேக்கேஜை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய லோக்கல் டிஸ்கில் வந்து ஒரு பேக்கேஜை நம்ம க்ரியேட் பண்ணணும். பேக்கேஜ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ நம்மளோட லோக்கல் டிஸ்கில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம்ல, நியூ ஃபோல்டர் மாதிரி, அது மாதிரி தான் இந்த பேக்கேஜ்ன்றதும். ஸோ அந்த பேக்கேஜ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் அப்படின்ற கீவேர்டு வந்து ஜாவாலே இருக்குது பில்டினாவே. ஓகேவா? ஸோ அப்போ பேக்கேஜ் ஸ்பேஸ் உங்களோட பேக்கேஜ் நேம் கொடுத்து செமிகோலன் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ அந்த பேக்கேஜுக்குள்ளே நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தோம், கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ அந்த கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸை நம்ம அந்த பேக்கேஜை விட்டு வெளியில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கேஜை அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸில் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? ஏன்னா ஏன்ற பேக்கேஜுக்கு தான் அந்த 2 கிளாஸும் சொந்தக்காரங்க. கரெக்டாக? அப்போ அதை விட்டு நான் வெளியே ஆக்சஸ் பண்ணணும்னா இங்கேருந்து நான் அதை இம்போர்ட் பண்ணணும். என்னோடய கிளாஸுக்கு இம்போர்ட் பண்ணால் தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது என்னென்னு உங்களுக்கு புரியலன்னா நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ பேக்கேஜ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இம்போர்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்மளோட கிளாஸஸில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் 2 பாயிண்ட். ஸோ அந்த பேக்கேஜில் இருக்கிற 2 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று பில்டின் அப்படின்னா இன்பில்ட் பேக்கேஜ்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன் பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ இன்பில்ட் பேக்கேஜஸ்னால் என்ன, இன்பில்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஸோ ஜாவா டெவலப்பர்ஸ் வந்து ப்ரீடிஃபைண்டாக அவங்களே பில்ட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி சில பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா java.util, java.io, java.lang, java.math, java.net. ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒன்று ஒரு பர்பஸ்க்காக. கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? இம்போர்ட் பண்ணி. கரெக்டாக? ஸோ இந்த ஜாவா டெவலப்பர்ஸ் பில்ட் பண்ண எல்லா பேக்கேஜஸும் நம்ம பில்டின் பேக்கேஜ் அப்படின்னா இன்பில்ட் பேக்கேஜ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஜாவான்றது ஒரு பேக்கேஜ், இது அந்த ஜாவாக்குள்ளே இருக்கிற சப் பேக்கேஜ். அப்போ இது எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா, ஜாவான்ற ஒரு சூப்பர் பேக்கேஜ்குள்ளே யூட்டில் இது ஒரு பேக்கேஜ், அதே மாதிரி ஐஓ இது ஒரு பேக்கேஜ், இது ஒரு லேங் அப்படின்றது இன்னொரு பேக்கேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேக்கேஜஸ் இந்த ஜாவான்ற சூப்பர் பேக்கேஜ்குள்ளே க்ரியேட் பண்ணியிருப்போம். அப்போ இது சூப்பர் பேக்கேஜ், இது எல்லாமே சப் பேக்கேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா java.util, java.io அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நம்ம நார்மல் லோக்கல் டிஸ்பிளே கூட உள்ள ஒரு இமேஜ் இருக்குது, 2 ஃபோல்டருக்குள்ளே ஒரு இமேஜ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம செகண்ட் ஃபோல்டருக்குள்ளே போக முடியும். அதுக்குள்ளே போனால் தான் நம்ம இருக்கிற இமேஜை வியூ பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஜாவான்ற ஒரு சூப்பர் பேக்கேஜ்குள்ளே நம்ம போகணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற சப் பேக்கேஜான யூட்டில்குள்ளே போகணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த சின்டாக்ஸ். ஓகே, இப்போ யூசர் டிஃபைன்டு பேக்கேஜஸ்னால் என்ன,
நம்ம ப்ரோக்ராமராக க்ரியேட் பண்ணுற பேக்கேஜஸ் தான். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, பேக்கேஜ், உங்களோட பேக்கேஜ் நேம் உள்ள நம்மளோட கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெமோன்னு நான் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பேக்கேஜ் கீவேர்ட் டெமோ அப்படின்னு நான் போட்டு செமிகோலன் கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, டெமோன்ற ஒரு பேக்கேஜ் நம்மளுடைய ப்ரோக்ராமில் க்ரியேட் ஆகிரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ப்ராஜெக்டில் டெமோன்ற ஒரு பேக்கேஜ் க்ரியேட் ஆகிருக்குமா? ஸோ அந்த பேக்கேஜுக்குள்ளே நான் ஹலோன்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோன்ற கிளாஸ், hello.java அப்படின்ற கிளாஸ் வந்து டெமோன்ற பேக்கேஜ்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நான் வந்து பிரிண்ட் அப்படின்ற ஒரு மெத்தடுக்குள்ளே ஹலோ ஃப்ரம் ப்ரொஃபஸர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி ஒரு யூஸராக ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நேமிங் கான்ஃப்ளிக்ட்டை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம் பேக்கேஜஸ் வச்சு அப்படின்னு. ஸோ அப்போ நேமிங் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம்? ஸோ இங்கே பாருங்கள், கஸ்டமர் அப்படின்னு 2 கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த கஸ்டமர்ன்ற கிளாஸ் பேங்க் கஸ்டமர்ஸை டினோட் பண்ணுது. அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஷாப்போட கஸ்டமர்ஸை டினோட் பண்ணுது. ஓகேவா? 2 கஸ்டமர்ன்றதுமே வேறு பர்பஸ்க்காக நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் 2தோட கிளாஸ் நேமே சேமாக இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்னோடய மெயின் மெத்தடில் கஸ்டமர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கஸ்டமர் C = நியூ கஸ்டமர் ஆஃப் அப்படின்னு. ஸோ இந்த 2 கிளாஸில் எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நேமிங் கான்ஃப்ளிக்ட்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ அப்போ கிளாஸ் நேம் சேமாக இருக்குது. ஸோ அப்போ நான் எந்த கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனே தெரியாது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஜேவிஎம்க்கு அரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம இதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம்? ஸோ அப்போது பேக்கேஜ் ஸ்பேஸ் com.bank அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது பேங்க்னு ஒரு பேக்கேஜ், ஷாப்னு ஒரு பேக்கேஜ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். 2 பேக்கேஜ். ஓகேவா? அப்போ இந்த கஸ்டமர் அப்படின்ற கிளாஸ் பேங்க்ன்ற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. இந்த கஸ்டமர் அப்படின்ற கிளாஸ் ஷாப்ன்ற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். bank.customerனு கொடுத்தா என்னோட பேங்க் கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷன் வரணும், shop.customerனு கொடுத்தா என்னோட ஷாப் கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ இதோட ஹைரார்கி எப்படி இருக்கும்? ஸோ காம் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே பேங்க் தென் ஷாப் அப்படின்னு 2 சப் பேக்கேஜஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது இப்படி தான் வந்து நம்மளுடைய சிஸ்டமில் க்ரியேட் ஆகி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கஸ்டமர் கிளாஸ்க்குள்ளே ஷோன்னு ஒரு மெத்தட் இருக்குது, பேங்க் கஸ்டமர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஷாப்புன்ற கஸ்டமர் கிளாஸ்க்குள்ளே ஷோன்ற மெத்தடுக்குள்ளே இது ஷாப்போட கஸ்டமர் அப்படின்னு ஷாப்போட கஸ்டமர்ஸ் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மெயின் மெத்தடுக்குள்ளே எப்படி நான் வந்து இந்த நேமிங் கான்ஃப்ளிக்ட்டை ஓவர் கம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மெயின் மெத்தடுக்குள்ளே வந்துருங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கஸ்டமர் கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம்? கஸ்டமர், இப்போ நான் வந்து இங்கே சம்திங் BC = நியூ கஸ்டமர் ஆஃப்னு க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே நான் எக்ஸ்ட்ராவாக லைன்ஸ் எழுதியிருக்கேன். என்னென்னு, ஸோ com.bank.customer அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போது நம்மளோட பேக்கேஜ் நேம், கம்ப்ளீட் பேக்கேஜ் நேம் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து தான் நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணணும். ஏன்னா 2 கிளாஸ் நேமும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த கஸ்டமர்ன்றது எந்த கிளாஸோடது, பேங்க்கா ஷாப்பா அப்படின்றது நான் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அப்போ com.bankன்னு நம்ம தரப்போ பேங்க்குன்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற கஸ்டமர் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத நானே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அப்போ com.bank.customer = ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நியூ com.bank.customer ஆஃப் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க் கிளாஸோட கஸ்டமர் கிளாஸ், பேங்க் பேக்கேஜோட கஸ்டமர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அது க்ரியேட் ஆயிரும். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், shop.customerனு கொடுத்துருக்கேன். அப்போது இந்த கிளாஸ், இந்த கஸ்டமர்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆகுது. ஓகேவா? அப்போ com.shop.customer SECE = நியூ com.shop.customer ஆஃப் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த ஷாப் அப்படின்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்க கஸ்டமர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் நமக்கு க்ரியேட் ஆயிரும். கரெக்டாக? இப்போ 2 ஆப்ஜெக்ட்டுமே நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நான் bc.showOffனு கொடுக்குறப்போ SOP ஆஃப் பேங்க் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், பேங்க் கஸ்டமர் அப்படின்றது. ஓகேவா? அதே நான் SHC.showOff அப்படின்னு நான் கால் பண்ணுறப்போ கஸ்டமர் ஷாப் அப்படின்றது அதாவது ஷாப்போட கஸ்டமர்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜஸ் வச்சு நம்ம எப்படி நேமிங் கான்ஃப்ளிக்ட்டை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போவுமே நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு லைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட், பேக்கேஜ் ஸ்பேஸ் பேக்கேஜ் நேம் செமிகோலன், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இன்னொரு இது என்னென்னா, இப்போ நம்ம யூட்டில் பேக்கேஜ்னு ஒன்று இன்பில்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஜாவா டெவலப்பர்ஸ் வந்து
யூட்டில் அப்படின்னு நமக்கு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த யூட்டிலுக்குள்ளே நமக்கு சில கிளாஸஸ் இருக்கும், இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்கேனர் கிளாஸ், யூசர்ட்டு இந்த இன்புட் வாங்குற கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே ஜாவா டாட் யூட்டிலுக்குள்ளே தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை இம்போர்ட் பண்ணுவோம், நம்ம ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். கஸ்டமர் கிளாஸ் அப்படின்றது பேங்க்குன்ற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. இந்த கஸ்டமர் கிளாஸ் ஷாப்புன்ற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவுட் சைட் த பேக்கேஜஸ் ஆக்சஸ் பண்ணுறேன். கரெக்டாக? இந்த கிளாஸை இந்த பேக்கேஜ் விட்டு நான் வெளியே ஆக்சஸ் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த கிளாஸையும் நான் பேக்கேஜ் விட்டு வெளியே ஆக்சஸ் பண்ணுறேன். அப்போ நான் இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் எழுதணும். கரெக்டாக? என்னென்னு, என் மெயின் கிளாஸ்க்குள்ளே எனக்கு இந்த பேக்கேஜையும் இந்த பேக்கேஜையும் இம்போர்ட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம ஜேவிஎம் கிட்டே கேட்கணும். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், இம்போர்ட் ஸ்பேஸ் com.bank அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த லைனும் இம்போர்ட் ஸோ இந்த 2 லைனுமே நம்மளுடைய ப்ரோக்ராமில் இல்லை அப்படின்னா இந்த 2 லைனுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இது 2 கஸ்டமர் கிளாஸுமே அவுட் சைட் த பேக்கேஜில் இருக்குது. சின்ஸ் இந்த கிளாஸ் வந்து அந்த 2 கிளாஸையும் யூஸ் பண்ணுறதுனால அது இந்த 2 இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணியிருக்கணும் அதோட ப்ரோக்ராமில். ஸோ அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேங்க்ன்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்க கஸ்டமரையும் ஷாப்ன்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்க கஸ்டமரையும் நம்மளோட கிளாஸுக்கு இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த யூசர் இன்புட் வாங்குவோம் இல்லையா, அப்போயும் நம்ம பண்ணியிருப்போம். என்னென்னு, ஸோ இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்னு நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு லைன்லேயே. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூட்டில் பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸை இம்போர்ட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், பேங்க்ன்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற கஸ்டமர்ன்ற கிளாஸை இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த பேங்க் com.bankன்னு கொடுத்தா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸஸுமே வந்துடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஜாவா டாட் யூட்டில்னு கொடுக்குறப்போ ஸ்கேனர்னு கொடுக்குறப்போ அந்த ஸ்கேனர் கிளாஸ் மட்டும் இம்போர்ட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த ஜாவா டாட் யூட்டில் அப்படின்ற பேக்கேஜ் இருக்கு இல்லையா, இந்த யூட்டில் பேக்கேஜுக்குள்ளே இப்போ ஒரு 100 கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னோடய கிளாஸுக்குள்ளே இப்போது யூட்டில் பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற 100 கிளாஸுமே இம்போர்ட் ஆகி வரணும். அந்த 100 கிளாஸுமே என் ப்ரோக்ராமில் நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 100 கிளாஸுக்குமே ஒன்றா எழுதிட்டு இருக்கணுமா, இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர், இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவா டாட் யூட்டில் டாட் அரே லிஸ்ட், அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கும் நம்ம இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன கொண்டு வந்தாங்க ஜாவா டெவலப்பர்ஸ் அப்படின்னா, இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார்னு நம்ம கொடுத்தோம், அப்படிலாம் ஆஸ்ட்ரிக்னு நம்ம கொடுத்தோன்னா அதில் இருக்க எல்லாமே இங்கே இம்போர்ட் ஆகி வந்துடும். ஸோ ஆஸ்ட்ரிக்ன்றது ஜென்ரலாகவே எல்லா ஸ்டேட்மெண்ட்டையுமே நமக்கு கொண்டு வந்து இங்கே கொடுத்துரும். ஸோ அப்போ யூட்டில்ன்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற எல்லா லைப்ரரிஸையும் நம்ம கிளாஸ்க்குள்ளே இம்போர்ட் பண்ணி கொடுத்துரும். எந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஆஸ்ட்ரிக்ன்ற ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ எப்போல்லாம் வந்து நம்ம ஒரு பேக்கேஜில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்மளோட ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போது ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்கள் பேக்கேஜஸ்னால் என்ன, அதுக்கான ஒரு சிம்பிள் ஐடியா, அதோட சின்டாக்ஸ், தென் அதை எப்படி யூஸ் பண்ணணும், பேக்கேஜ் கீவேர்டு, இம்போர்ட் கீவேர்டு, இந்த ஹேஷ்ட்ரிக், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வீடியோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சீரீஸில் இந்த வீடியோட நம்ம ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.